அனைவருக்கும் வணக்கம். இதில் நாம் புது டெக்னிக் மூலமாக ஒரு 300க்கும் மேற்பட்ட எதிர்ச்சொல்களை படிக்க போகிறோம். முடிஞ்ச வரலையும் இப்போ தரேன், மீதி அடுத்தடுத்த இதில் தருவேன். என் பேர் கே.டி. ராஜேந்திரன், தாவரையல் ஆசிரியர், ஜெயங்கொண்டம். இந்த ஆப்போசிட்ஸ் ரைமிங் ஆப்போசிட்ஸ். வாங்கன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி ரைமிங் ஆப்போசிட்ஸாக 1 அல்லது 2 எழுத்துக்கள் மாறி இருக்கும், மீதி அதே தான் இருக்கும். இதன் மூலம் முக்கியமான கருத்துக்கள் உங்களுக்கு என்ன நாம் சொல்ல வரமோ சேரும். இது பப்ளிக்கில் பெரும்பாலும் கேட்கக்கூடிய முக்கியமானதை மட்டும் நாம் இப்போ தொகுத்து தரோம். கவனிங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் இதே மாதிரி நிறையா டெக்னிக் வேறு முறைப்படி சொல்லுவேன். இது ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக ஒரு ஜஸ்ட்டு இதை வெளியிடுறேன். இதுக்கு நிறையா ரிஸ்க் எடுத்து யோசித்து உங்கள் நிலையில் யோசிச்சிருக்கேன். இது எப்பொழுதும் உங்கள் மனசில் நிற்கும். இது விளையாட்டாக நீங்கள் மாணவர்கள் உங்களுக்குள்ள ஒருத்தங்க கேள்வி கேட்டு ஒருத்தங்க பதில் சொல்கிறது மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நல்லா புரியும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் செலவு பண்ண போகிறீங்க. 2-3 தடவை பயிற்சி எடுத்தாலே மிக மிக சிறப்பாக முழு மார்க் வாங்கலாம். தேங்க்யூ. அப்போமிக்சிஸ், விப்போமிக்சிஸ் ஏன்னா விங்க்லருங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால. இதெல்லாம் பரீட்சையில் வந்திருக்கக்கூடிய கேள்வி. டப்பீட்டம், நுப்பீட்டர், இது 5 மார்க் கேள்வியை சுருக்கி கூட கொடுத்துருக்கோம். டப்பீட்டம் என்றால் என்ன? வளரும் நுண்வித்துக்களுக்கு ஊட்டமளிக்கும் திசு. இப்போ டப்பீட்டத்தினுடைய பணிகளில் நுப்பீட்டர், நியூட்ரிஷன், யூபிஷ் பாடி, போலன் கிட், ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். இந்த 4 பாயிண்ட்டு NUPRங்கிறத வச்சுட்டிங்கனாலே 4 மார்க் இதுக்கு உண்டு, அல்லது 3 மார்க்குகளில் பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்குது. வளரும் நுண்வித்துக்களுக்கு ஊட்டமளிக்கிறது, ஊபிஷ் உடலத்தின் மூலமாக அதனுடைய வெளிப்பரப்பு கடத்துகிறது, போலன் கிட்டினை உருவாக்க போலன் கிட்டுக்கு தேவையான புரதத்தை அளிக்கிறது, ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக சுய பொருந்தாத்தன்மையை ஊக்குவிக்கிறது. பாலிஎம்பிரியானி, ஆலிஎம்பிரியானி. ஆண்டன் வான் லியூகன்ஹோக்குங்கிறவர் தான் பாலிஎம்பிரியானியை கண்டுபிடிச்சார். டிப்ளோஸ்போரி, டிப்ளமோஸ்போரி. ஏன்னா இரட்டை மையம் நேரடியாக குன்றல் பகுப்படையாமலேயே மதர் செல், இரட்டை மதர் செல் குன்றல் பகுப்புறாமல் நேரடியாக அது அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறது, கனியை உருவாக்குகிறது. எனவே டிப்ளமோஸ்போரி. அப்போஸ்போரி, அப்னோஸ்போரி. நோ கேமெட்ஸ் ஃபார்மேஷன், நோ ஃபியூஷன். அதனால் அப்போஸ்போரி, அப்னோஸ்போரி. ஒவ்வொரு கலர் எழுத்துக்களுக்கும் மீனிங் உண்டு. அந்த வித்தியாசமாக இருக்கக்கூடிய எழுத்தை மட்டும் 2 அல்லது 3-4 எழுத்து கூட இருக்கலாம். அந்த எழுத்துக்களை நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம். ஜெனட்டிக்ஸ், மயோசோட்டிஸ், மயோசோட்டன். ஏன்னா 10 மைக்ரோமீட்டர் விட்டமுடையது. மயோசோட்டிஸ் இருக்கிறதுல ரொம்ப சின்ன மகரந்தத்தூள் 10 மைக்ரோமீட்டர் தான். அதான் மயோசோட்டிஸ், மயோசோட்டன். ஜெனட்டிக்ஸ், பெனட்டிக்ஸ். ஏன்னா பேட்சன்கிறவர் தான் ஜெனட்டிக்ஸ்னு பேர் வச்சார். ஜெனட்டிக்ஸில் முதல்ல ஆய்வை மேற்கொண்டு பெரிய அளவில் பிரமிக்க வச்சவர் மெண்டல். அதன் பிறகு அதை பேர் வச்சு அந்த துறையை உருவாக்குனவர் பெனட்டிக்ஸ், பேட்சன். லீத்தல் ஜீன், பார்த்தல் ஜீன். லீத்தல் ஜீன், பார்த்தல் ஜீன். பார் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். கிராசிங் ஓவர், கிராசிங் மூவர். மார்கன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல கிராசிங் ஓவரை பற்றி ஆய்வு மேற்கொண்டார். பயோடெக்னாலஜி, கியோடெக்னாலஜி. எதுக்கு? காரல் எர்கி அப்படிங்கிறவர் தான் இந்த துறை உருவாக காரணம். பயோடெக்னாலஜி, கியோடெக்னாலஜி. அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்யலான்னா இது மாதிரி வச்சுக்கிட்டு என்னுடைய வெளிப்பகுதி அந்த இதை தெரியாமல் இப்படி வச்சுக்கிட்டு மயோசோட்டிஸ், மயோசோட்டன், ஜெனட்டிக்ஸ், பெனட்டிக்ஸ், லீத்தல் ஜீன், பார்த்தல் ஜீன், கிராசிங் ஓவர், கிராசிங் மூவர், பயோடெக்னாலஜி, கியோடெக்னாலஜி சொல்லிட்டிங்கன்னு வச்சுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு நீங்களே பரிச்சயம் வச்சுக்கலாம். ஆப்போசிட்ஸ், அதாவது ரைமிங் ஆப்போசிட்ஸ். இது எல்லாமே சணல், ஆஃப் சணல். இதில் பார்த்திங்கன்னா சணல் இது நிறையா இடங்களில் கேட்கக்கூடியது. எந்தெந்த தாவரங்கள் எந்தெந்த நாட்டில் தோன்றின, முதல்ல எந்த நாட்டில் ஆரிஜின், தோன்றிய நாடு என்னன்னு கேட்பாங்க.
நாம் இதில் ஒரு ஆஃப்னாக்கா ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறத சுருக்கமாக ஆஃப்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி சணல் அப்படியே ரெண்டாக பிரித்து அதை நடுப்புற ஆஃப் அரைன்னு எழுதி அது மாதிரிலாம் படமாக்கி நான் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு போடல. இது ஈஸியாகவே புரியும். நீங்கள் பதில் சொல்லி பார்க்கணும். சணல், ஆஃப் சணல், தேக்கு, சீக்கு. ஏன் சீக்கு? சவுத் ஈஸ்ட் ஆசியா. ஆசியாங்கிறது ஏயிலே உள்ளார எஸ் இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சவுத் ஈஸ்ட் ஆசியா, தென்கிழக்கு ஆசியாவில் உருவானது தேக்கு. ரப்பர் ப்ராப்பர் பிரேசிலில் உருவானது. பேப்பர், சின்ன பேப்பர். சின்ன பேப்பர்னு என்ன அர்த்தம்? சைனா. அலோவேரா, அலோசூடா, சூடானில் தோன்றியது அலோவேரா. அதே தான் எல் ஆஃபெல். ஆஃப்னாலே உங்களுக்கு தெரியும் ஆஃப்ரிக்கா. காஃபி, காஃபின்னு போட்டிருக்கேன். அதே வேறு மாடல்லையும் போட்டிருக்கோம். ஈ ஒன்று தான். எத்தியோப்பியா, காஃபி. எத்தியோப்பியாவில் தோன்றியது காஃபி. மிளகாய், சாம்பார். மிளகாய் சாம்பாருக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த இடத்துல எதுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குன்னா சவுத் அமெரிக்காவில் தோன்றியது. குர்குமான்னாக்கா மஞ்சள். குர்குமா, சர்க்குமா அப்படின்னா சவுத் ஆசியா. உள்ளார எஸ் இருக்குது பாருங்கள். அடுத்த இடம்லாம் அதெல்லாம் இருக்காது, நீங்களாக கண்டுபிடிச்சிக்கணும். சவுத் ஆசியா. புலி, ஆஃப் புலி அப்படின்னா தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு, ஆப்பிரிக்கா. அதுக்கும் பக்கத்தில் என்னமோ பின்னாடி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சூடாக இருக்குது. சூடாக இருக்குன்னா ரொம்ப புளியை தொட முடியல, சுடுது அப்படின்னா வெப்பமண்டல ஆப்பிரிக்கா. மாசான்னா மாசா, மாமரத்தை மாவிலேருந்து மாசா ஜூஸ் குடிக்கிற மாதிரின்னு வச்சுங்க. சவுத் ஆசியா. உள்ளாரே எஸ் இருக்குது பாருங்கள். சவுத் ஆசியா. முந்திரி, பிந்திரி, பிரேசில். பனை, ஆஃப் பனை. அர்த்தம் புரியுது உங்களுக்கு? அதே தான் ஆப்பிரிக்கா. கரும்பு, கிரும்பு. கிரும்புன்னு வரும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கினியா. அந்த கீக்கும் பின்னாடி ஒரு டிசைன் மாதிரி இருக்குது பாருங்கள். அது என்ன சொல்ல வருதுன்னா நியூ கினியா. பளபளன்னு மின்னுது. நியூ கினியா. கரும்பு, நியூ கினியா. நீங்கள் என்ன செய்யணுனாக்கா, வேறொரு கலர் பேனா அல்லது 2-3 கலர் பேனாவை பயன்படுத்திக்கிட்டு சாதாரணமான எழுத்தை சாதாரணமாக எழுதிக்கிட்டு அந்த கலர் எழுத்துக்கு மட்டும் ஒரு கலர் டிசைன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் 2வது தடவை படித்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். முடிந்தவரை கலர் பேனாவை பயன்படுத்த. என்கிட்டலாம் 50 கலர் பேனாக்கள் இருக்குது. அதை வச்சு தான் பெரும்பாலும் யோசிப்பேன். வேர்க்கடலை, பிரேக் கடலை எதுவும் உடனே கிடச்சில எனக்கு. ரொம்ப நாள் யோசித்து மாணவர்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு யோசித்ததன் விளைவு தான் இது. வேர்க்கடலை, பிரேக் கடலை, பிரேசில். மாசா, ஆசியா. அரிசியா, ஆசியா. இங்கிலீஷ் முக்கியமான வேறு கலர் இருக்கிறத பாருங்கள். சவுத் ஈஸ்ட் ஆசியா. ஏக்கு பக்கத்தில் எஸ் போடலன்னா அரிசியாங்கிறதுல ஆசியானே வந்துடுது. அப்போ சவுத் ஈஸ்ட் ஆசியா. தென்கிழக்கு ஆசியா. கோதுமை, செழுமை. கோதுமை, செழுமை, பிறை. கிரசன்ட், ஃபர்டைல் கிரசன்ட்னு சொல்லுவாங்க. அந்த நைல் இந்த நதி பிரதேசத்தில், ஈரான், ஈராக் அந்த பக்கத்தில் செழுமை பிறை பகுதியில் உருவானது. செழுமை பிறை. கிரசன்ட், ஃபர்டைல் கிரசன்ட். கேழ்வரகு, கீழ் அரைகு அப்படின்னா என்னது? கேழ்வரகு கீழ் அரைகுன்னா கீழ்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஆஃபுக்கு ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா. திணை, சின்னை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. திணை எந்த நாடு? சின்னைன்னா சைனா. வெண்டை, ஆஃப் வெண்டை அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் எந்த நாடு? ஆப்பிரிக்கா. அதுலேயே மேலே கோடு கழிச்சிருக்கேன் பாருங்கள். சூடாக இருக்குது. சூடாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? சுடுது. அப்போ வெப்பமண்டல. இதுக்கு முன்னாடி வெப்பமண்டலம் ஒன்று படிச்சிருக்கோம். எது? சூடா. அதே மாதிரி இதுவும் வெப்பமண்டலம். வெப்பமண்டல ஆப்பிரிக்கா. இதேமாரி புளியம்பழமும் புளி டமாரெண்டஸும் அதே மாதிரி தான் வெப்பமண்டலம்.
அடுத்து படிக்க போகிறோம். ஹெட்ரோசிஸ், செட்ரோசிஸ், ஷெல்ங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஹைப்ரிடிசேஷன், சைப்ரிடிசேஷன் காட்டன் மேயருங்கிறவர் சொன்னார், கண்டுபிடிச்சார். பியூர் லைன் செலெக்ஷன், பியூர் லைன் ஜெலக்ஷன் ஜொஹான்சன்கிறவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். கிரீன் ரெவல்யூஷன், ஸ்வான் ரெவல்யூஷன். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன். பசுமை புரட்சி. எத்திடியம் புரோமைடு, அகத்திடியம் புரோமைடு. அகரோஸ் எழும மின்னார் பகுப்பு, அகரோஸ் பிளாட்டிங் அதில் பயன்படுகிறது. கிரீன் ரெவல்யூஷன், காட் ரெவல்யூஷன். விஎன் காடுங்கிறவர் கண்டுபிடிச்சார். பசுமை புரட்சி, விசுமை புரட்சி, விஎன் காடு. ஆயுர்வேதிக், ஆயுர்வேதிக் யார் கண்டுபிடிச்சது? பிரம்மன் கண்டுபிடிச்சது. சதர்ன், நார்தர்ன், வெஸ்டர்ன். இதில் பார்த்திங்கன்னா எது சதர்ன், நார்தர்ன், வெஸ்டர்ன்கிறதுல ஒன்று டிஎன்ஏவை பிரித்தெடுக்கக்கூடிய முறை, இன்னொன்று ஆர்என்ஏவை பிரித்தெடுக்கக்கூடிய முறை, இன்னொன்று புரதத்தை பிரித்தெடுக்கக்கூடிய முறை. இது நீங்கள் சமயத்தில் நிறையா பேர் நானும் பார்த்துருக்கேன், குழப்பி மாற்றி சொல்லுவாங்க. இதை பொறுத்தவரையிலும் நீங்கள் குழப்பறதுக்கு வேலையில் 2 தடவை எழுதி பார்த்துடணும். சடன், நார்தன், வெஸ்டர்ன். அப்போ டிஎன்ஏவுக்கான டிஎன்ஏ ஒற்றி எடுப்புக்கு எது பயன்படுது? டிஎன்ஏ ஒற்றி எடுப்பு சதர்ன் பிளாட்டிங். ஆர்என்ஏவுக்கு நார்தர்ன், புரோட்டீனுக்கு வெஸ்டர்ன். அவ்வளோதான். டோட்டிபொட்டன்சி, கோட்டிபொட்டன்சி, காட்லிப். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், காட்லிப். அதே தான். மியூட்டேஷன் ப்ரீடிங், முல்டேஷன் ப்ரீடிங். முல்லர் அண்டு ஸ்ட்ரீட்லிங் அப்படிங்கிற 2 பேரும் மியூட்டேஷன் ப்ரீடிங்கை கண்டுபிடிச்சாங்க. பொய்தானியம், எடுத்துக்காட்டு கீனியம், கீனோபொடியம், கினோவா. மரபு வரைபடம், ஆல்வின். மரபு வரைபடம் கண்டுபிடிச்சவர் ஆல்வின். மயோசோட்டிஸ், மயோசோட்டன், பெனடிக்ஸ், பேட்சன், ஈப்பார். எல்லாம் முன்னாடியே சொன்னது தான். இன்னும் இருக்குது, மீதியை அப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ. என்ன சொல்ல வரோன்னா, இதில் இது மாதிரி நீங்கள் எழுதி 2 பேரும் மாற்றி சொல்லிக்கும் பொழுது மிக விரைவாக 10 நிமிஷத்தில் படிச்சுக்கலாம். வேறு நீ எந்த வகையில் 4 மணி நேரம் படித்தாலும் நினைவில் நிற்காதது 10 நிமிடத்தில் நினைவில் நிற்கும். எனவே சரியாக படித்து சரியாக எழுதுங்கள்.